இரவு மணி சரியாக 2 இருந்துச்சு. அறையிலிருந்து சிறிய மேசை விளக்கோட மஞ்சள் ஒளி சுவர்களையும் விசித்திரமான நிழல்களையும் வீசிச்சு. வெளியிலிருந்த மரங்களோட இலைகள் காய்ச்சல் உரசுற ஒளியும் யாரோ கிசுகிசுப்பது போல இருந்துச்சு. அரவிந்தும் புத்தகத்தை மூடி வச்சான். கண்களில் இன்னும் தூக்கமே வரலை. அந்த பழைய பங்களாவுக்கு அவன் வந்து 3 நாள் ஆயிட்டு. நகரத்தோட இறைச்சலிருந்து விலகி ஒரு நாவல் எழுதணுங்கிறதுக்காக அமைதியான இடத்த தேடி தான் இங்கே வந்தான். முதல் 2 நாட்கள் எல்லாம் போல நல்லா இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இரவு ஒரு அமானுஷ்ய உணர்வும் அவனை சூழ்ந்திருந்துச்சு. திடீர்னு அவனுடைய பழைய லேண்ட்லைன் தொலைபேசியும் மெல்ல ஒலிக்க ஆரம்பிச்சிச்சு. அரவிந்த் அதிர்ந்தும் போனான். ஏன்னா அந்த தொலைபேசி பல வருடங்களாக செயலிழந்து தான் கிடக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் யாருக்கும் அந்த நம்பரையும் தெரியாது. நடுநிசையில் அது எப்படி வேலை செய்யுதுன்னு அரவிந்த் முழிச்சுக்கிட்டு இருந்தான். அரவிந்துக்கு இதய துடிப்பு அதிகமாச்சு. இது நிச்சயம் சாதாரணமாக ஒரு விஷயமா இருக்காது. மனசோட ஒரு பகுதி எடுத்து பேசாதன்னு எச்சரிச்சிச்சு. மற்றொரு பகுதி பயத்தையும் மீறி என்னன்னு தெரிஞ்சு கொள்ளையும் தூண்டுச்சு. அவன் மெல்ல எந்திரிச்சு நடுங்கும் கைகளால் ரிசீவரையும் எடுத்தான். ஹலோ. அரவிந்தோட குரலும் கரகரத்துச்சு. மறுமுனையில் முழு அமைதி. காது கொடுத்து கேட்டப்போ ரொம்ப மெலிதான ஆனால் ரொம்ப ஆழமான ஒரு விம்மல் சத்தமும் கேட்டது. ஒரு பெண் அழுவது போலையும் இருந்துச்சு. யார் பேசுறது? ஹலோ, யாரு? அரவிந்த் குரலையும் உயர்த்தினான். அந்த விம்மல் சத்தமும் திடீர்னு நின்றுச்சு. ஆனால் அதுக்கு பதிலாக காற்று வரைஞ்சி போனது போல ஒரு ஊளையிடுற சத்தம். அது மனுஷ குரலாகவே இல்லை. அரவிந்தோட காதுகளையும் அந்த சத்தம் தொலைச்சிச்சு. அந்த ஒலிக்கு இடையிலையும் ஒரு பெண் குரல் மெலிசா பேசிச்சு. நான் இங்கே தான் இருக்கேன், என்னை காப்பாற்று. அரவிந்தோட உடலில் ஒரு சிலிர்ப்பும் அடிச்சு. நீங்கள் யார்? எங்கே இருக்கீங்க? மறுமுனையில் குரலும் மாறி கீச்சிடும் சத்தத்தோடு சிரிக்கவும் செஞ்சிச்சு. அந்த சிரிப்பு ஒரு மனசும் சிரிப்பது போல இல்லை. அது மிகவும் கொடூரமாகவும் உடஞ்சதாகவும் இருந்தது. உன் பக்கத்திலேயே தான் இருக்கேன். அரவிந்தும் பதறி போய் ரிசீவரையும் கீழே போட்டான். தொலைபேசி மேசையில் விழுந்து கவலவும் செஞ்சிச்சு. அறையோட கதவு லேசாக திறக்கிற சத்தமும் கேட்டுச்சு. திகச்சு போன அரவிந்தும் மெதுவாக தலையை திருப்பினான். அறைக்குள்ள வெளிச்சம்படாத மூலையில் ஒரு வெளிர் நிற பெண் உருவமும் மெல்ல நகர்ந்துகிட்டு இருந்துச்சு. அவளோட நீண்ட கரிய கூந்தல் அவளோட முகத்தையும் மறைச்சிருந்துச்சு. அவளோட கால்கள் தரையில் படாமல் மிதந்துகிட்டு இருந்துச்சு. அவள் நகரவே இல்லை. ஆனால் அவளோட விம்மல் சத்தம் அந்த அறை எல்லா பக்கமும் எதிரொலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அரவிந்த் பின்னால் நகரையும் முயற்சி செய்தான். ஆனால் அவனோட உடலும் வரைஞ்சு போய் இருந்துச்சு. அந்த பெண் உருவமும் அவள் தன்னோட முகத்தில் இருந்த முடியையும் மெதுவாக விளக்குச்சு. அரவிந்த் அதிர்ச்சியில் உறைஞ்சே போனான். அவளுடைய கண்களில் வெள்ளை நிறம் மட்டும்தான் இருந்துச்சு. கருவிழியே இல்லை. அவளோட உதடுகளில் ஒரு விகாரமான புன்னகையும் தோன்றுச்சு. அரவிந்தோட காதில் அவளோட குரலும் கிசுகிசுத்துச்சு. அது தொலைபேசியில் கேட்ட குரல். ஆனால் இப்போ மிகவும் அருகிலையும் கேட்டுச்சு. நீ ஏன் என்னை காப்பாற்ற வரலை? அரவிந்த் பயத்தில் அலறவும் முயன்றான். ஆனால் அவனோட குரலும் வெளிவரவே இல்லை. அந்த உருவம் மெல்ல அவன் பக்கத்துலேயும் வந்துச்சு. சுவரில் இருந்த அவளோட நிழலும் திடீர்னு பெருசாகி அவனையும் சூழ்ந்துக்கிட்டு. அறையில் மேசை விளக்கோட ஒளியும் மெல்ல மெல்ல மங்கையும் தொடங்குச்சு. இருள் சூழ்ந்த அந்த அறையில் அரவிந்தோட கண்கள் மட்டும் பயத்தில் விரிஞ்சிருக்க, மறுமுனையில் திரும்பவும் அந்த தொலைபேசி மெல்ல ஒலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அதை எடுப்பதற்கு அரவிந்தால் முடியவே இல்லை. அவன் முற்றிலும் உறைஞ்சு போய் இருந்தான்.